ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவம் ஒரு ஷார்ட்டான சம்பவம் தான். இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா, அஞ்சலின்னு ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஸோ ஆக்சுவலி இந்த சம்பவத்தை அவங்க டைரெக்டாக நம்மகிட்ட ஷேர் பண்ணல, லைஃப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்டோரி லைன் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் நடந்த இன்சிடெண்ட் உண்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சலி எங்கே வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்ஸ் கேலரியில் வேலை செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்மளாம் தெரியும் ஆர்ட்ஸ் கேலரினா என்னென்னு. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும், அழகான வரைஞ்சி வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த இடத்துல வந்து ஆளுங்க வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து வாங்குவாங்க. அதே போல் சில பேர் அவங்களோட பெயிண்டிங்ஸ் ஏதாச்சும் ஒரு பழுதுபட்டுட்டாக்கா அதை வந்து ரிப்பேர் பண்ண கொடுப்பாங்க. அப்போ நம்ம அஞ்சலியோட வேலை என்னன்னாக்கா அதை எடுத்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ அதே போல் புதுசாக ஏதாச்சும் ஆர்ட்ஸ் ஏதாச்சும் வாங்க போகிறாங்கன்னா ஆளுங்க அவங்க விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நபர் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸை வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு இந்த பெயிண்டிங்கை வந்து எனக்கு கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுத்துருங்கம்மா அப்படின்றாரு. அவர் மெயின் ரிப்பேருக்கு அனுப்புறது அந்த பெயிண்டிங்கை. இவங்களை எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒயிட் லேடி. அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த பிக்சரில். ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து அவங்க சோஃபா பார்த்ததில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 60s இந்த 50ஸில் இருப்பாங்களே இந்த ஒயிட் லேடி மீன்ஸ் வெள்ளைக்கார பெண்மணி. அந்த டைமில் எப்படி ட்ரெஸ் அந்த அட்டையரில் வந்து அவங்க இருக்காங்க, நின்றுட்டுருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து அவங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் காமிக்கிற இந்த இடத்துல பழுதுபட்டிருக்கு, கொஞ்சம் எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் ஓகேன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த ஆர்ட்ஸ் கேலரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆக்சுவலி பெயிண்டிங்ஸ் நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த காலத்து பெயிண்டிங்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெயிண்டிங்ஸ். சில பேர் வந்துட்டு அந்த ஒரு பெயிண்டிங் வந்து விரும்புவாங்க, அவங்க வீட்டில் வந்து வாலில் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த நபர் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நான் எடுத்துக்கிறேம்மா அப்படின்றாரு. ஸோ அதே போல் இவங்களும் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவர் வந்து வரல. அப்போ ஒரு நாள் அந்த பெயிண்டிங் அவங்க ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பெயிண்டிங்கை திரும்ப அழகுபடுத்தி அந்த பழுதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லபடியாக ஆக்கி வச்சுருந்துருக்காங்க. ஒரு நாள் அந்த 2 வீக்ஸ் அந்த ஏறக்குறைய அந்த 2 வாரம் ஆகுது. 2 வாரம் ஆக்குன கையோட இவங்க அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ரூமில் வந்துட்டு கரண்ட் இல்லாமல் போயிடுது. ஸோ கரண்ட் இல்லாமல் போன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இந்த நம்ம வந்து நார்மலாக கரண்ட் இல்லைன்னா இந்த லீலின் எடுப்போம்ல, மெழுகுவர்த்தி எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க எடுக்கும்போது அவங்களோட துப்பட்டா இந்த பெயிண்டிங்லேருந்து மாட்டிக்கிச்சு. தட் மீன்ஸ் நார்மலாக ஒரு பெயிண்டிங் நிப்பாட்டி வச்சோம்னா துப்பட்டா வந்து மாட்டோம்ல. ஸோ கொஞ்சம் மாட்டினோன்னா டக்குன்னு அவங்க அந்த துப்பட்டாவை எடுக்கும்போது டக்குன்னு இந்த லேடியோட ஃபேஸ் வந்து டக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு மாதிரியா பிரைட்டாக இருந்திருக்கு. கரண்ட் இல்லாத ஒரு ஒரு அந்த 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 ஆர்ட் கேலரியில் எல்லாமே இருட்டாக தானே இருக்கும். டக்குன்னு கரண்ட் போனால் இவங்க உடனே லீலின் எடுக்க போயிருக்காங்க மெழுகுவர்த்தி. அந்த டைமில் இந்த துப்பட்டா மாட்டுது. டக்குன்னு அவங்க அந்த துப்பட்டாவை கொஞ்சம் இழுக்கும்போது பார்த்தா இந்த லேடியோட மூஞ்சி டக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த லேடியோட கண், அந்த முகம் டக்குன்னு வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. இவங்க இவங்க நான் அந்த 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 பெயிண்டிங் கேலரியில் நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓகே நெவர்மைண்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க போய் இந்த அந்த லீலின் எடுத்து விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே போல் கொஞ்சம் நேரம் விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்த வேலையில் அதாவது அந்த அந்த ரூமில் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல லீலிங் ஏற்றிட்டே வராங்கல்ல. ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டாலான பெயிண்டிங் தான், ஒரு பெரிய பெயிண்டிங் தான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு லேடி அவங்களோட அந்த ரூமில் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. பத்தாததுக்கு அந்த லேடியோட முகம் வந்து ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப அழகா வந்து ஷைன் பண்ணியிருக்கு. அதாவது ஜொலிச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த முகம் மட்டும். ஆக்சுவலி அந்த லேடி அதாவது அந்த பெயிண்டிங் வந்து ஒருத்தவங்க உண்மையாகவே நிற்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. ஏன்னா இது ஆக்சுவலி நார்மலி இந்த ஆயில் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஆயில் பெயிண்டிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து இவங்க பார்க்கும்போது ஒரு கட்டம் பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த ரூமில் அந்த அந்த ஆர்ட் கேலரியில் அவங்க யாருமே இல்ல. இவங்க ஒண்டி தான் இருக்காங்க. அந்த டைம் கரண்ட் போகுது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க நிற்கிறத பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு பயம் உண்டாகுது. அதே சமயத்தில்
இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, என்ன அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த சிலையில வந்துட்டு ஐ மீன் இந்த பெயிண்டிங்ல வந்து என்ன இந்த அளவுக்கு ஒரு 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 உயிர் இருக்கிற மாரியே இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு குடுக்க வச்சிருக்கு அந்த டைம்ல. ஸோ அதோட கொஞ்ச நேரம் வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ல வந்து கரண்டும் வந்து வந்துருது. வந்தோனே இவங்களுக்கு ஒரே யோசனை. என்னன்னா, அந்த பெயிண்டிங் உண்மையிலேயே அந்த கரண்ட் போனோனே இவங்க டக்குன்னு திரும்பி பார்க்கவும், அந்த பெயிண்டிங் உண்மையிலேயே ஜொலிச்சுச்சா? ஒரு பெர்சன் நிக்கிற மாரி இருந்துச்சா? இல்ல சம்திங் ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யம் ஏதாச்சும் இருக்குதா? அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு. யோசனை யோசனை குடுத்துட்டே இருந்திருக்கு. டக்குனு அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணாங்க, அந்த கரண்ட் வந்துருச்சு. இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப வந்து அந்த மெயின் கரண்ட்ட வந்து அவங்க ஆஃப் பண்றாங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டு, உண்மையிலே இந்த பெயிண்டிங் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஆஃப் பண்ணும்போது, டக்குனு அந்த பெயிண்டிங் வந்து அந்த பெயிண்டிங் மட்டும் அந்த ரூம்ல வந்து அப்படியே க்ளோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. க்ளோ பண்றதுனா எப்படி ஒரு மாரியா அந்த பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் ஜொலிச்சுச்சோ, ஸோ அதே மாரி ஒரு இது இருக்கு. கிட்ட போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அதாவது இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. என்ன இந்த அளவுக்கு ஒரு பெயிண்டிங், இருட்டுல கூடயும் அந்த பெயிண்டிங் வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு வெளிச்சம் குடுக்குதேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகுறாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஆர்ட்ஸ்ல சம்மந்தப்பட்டவங்கல்ல. மத்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருக்காங்கல்ல. ஸோ, அதனால அவங்களுக்கு பயம் இல்ல. ஆனா, அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல்னா, இந்த ஒரு பெயிண்டிங்ல சம்திங் இருக்கு. உயிரோட்டம் இருக்குன்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலேருந்து மறுநாள்லாம் இவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது, அந்த பெயிண்டிங்க பார்த்தா, அவங்க இருக்கீங்களா? அது மாரி ஒரு மனசுல, இல்ல ஒரு வாயில மெதுவா பேசுற மாரி. ஒரு மாரியா ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. "இங்க இருக்கீங்களா? உட்காந்துருக்கீங்களா?" அவங்க பார்க்குறப்பலாம் அவங்க 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 முகத்த பார்ப்பாங்கல்ல. "அங்க உட்காந்துருக்கீங்க. இப்ப தான் வந்தேன்." அவங்கள வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு சாமி மாரி வந்துட்டு அவங்க சாமின்னு சொல்றத ஒரு பிரசன்ஸ், ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். ஒரு கம்யூனிகேஷனும் அவங்களுக்குள்ளார ஓடிருக்கு. அதாவது மனசுக்குள்ளேயே சாப்பிட்டீங்களா? இப்ப அவங்க உட்காந்துருக்கும்போது போரிங்கா இருக்கு. இப்ப சொந்தமா நம்ம பேச மாட்டோமா? சில நேரத்தில. அப்ப இந்த ஒரு பெயிண்டிங் கூட இவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதேபோல ஒரு வித்தின் ஒரு 2, 3 டேஸ்ல அந்த பெயிண்டிங்கோட ஓனரும் வராரு. ஸோ வந்தவரு அந்த அந்த கடையில இருக்கிற வேற வேற திங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவரு வாங்கிக்கிட்டு, இந்த பெயிண்டிங்க வந்து அவர் என்ன சொல்லிடுறாரு, "நீ பரவாயில்லம்மா இந்த பெயிண்டிங்க" இவங்க சொல்றாங்க, "சார் அது வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு சார். பேமெண்ட்ட குடுத்து நீங்க எடுத்துக்கங்கன்னு" சொல்லும்போது, "இல்லம்மா பரவால்ல. இந்த பெயிண்டிங் நீங்க வச்சுக்கங்க. ஆ இது எனக்கு இப்போதைக்கு எனக்கு வேணாம். நீங்க வச்சுக்கங்க" அப்படின்றாரு. அப்ப இவங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நீங்க எடுத்துட்டு போங்க சார். இல்ல பேமெண்ட்லாம் நம்ப அரேஞ்ச் பண்ணி இது இல்லம்மா இப்போதைக்கு என்கிட்ட எனக்கு வந்து இது எடுக்கணும்னு தோணல. நீங்க வச்சுக்கங்கம்மா நான் அப்புறம் வேணும்னப்ப நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இவங்களுக்கும் அந்த ஒரு பெயிண்டிங்க வந்து ஓகே வச்சுக்கலாம். அந்த ஒரு ஒரு பாசிட்டிவான வைப் தானே இருக்கு அந்த பெயிண்டிங்ன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வச்சுக்கிறாங்க. அதே மாரி எப்போதும் இந்த மாரி பெயிண்டிங்ஸ் கூட அவங்க பேசிக்கிட்டு, "எப்படிம்மா இருக்கீங்க?" அந்த பெயிண்டிங்ஸ் கூட அவங்க அவங்க வந்து ஒரு 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 ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. தட் மீன்ஸ் ஒருத்தவங்க உங்க கூடயே அவங்க ஒண்டியா தானே இருப்பாங்க அந்த ஆர்ட் கேலரியில. யாரும் இல்லாத பட்சத்தில நம்ம வந்து ஒரு பேச்சு துணை வந்து எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. தட் மீன்ஸ் அந்த பெயிண்டிங் கூட கம்யூனிகேட் பண்றாங்க. ஏறக்குறைய ஒரு 1 வாரம் ஓடுது. இவங்க வந்து ஒரு டைமண்ட் மூக்குத்தி வந்து அவங்க போட்டிருப்பாங்க. சின்னதா இருக்கும். டைமண்ட் மூக்குத்தி ரொம்ப ஷைனிங் வந்து ரொம்ப ஷைனிங் அடிக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆர்ட் கேலரி அவங்க ரூம் பக்கத்திலேயே வந்து ஒரு சிங்க் இருக்கும். சிங்க்னா அந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல. ஸோ அங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு, இந்த மூக்குத்திய கழட்டி வச்சுட்டு தான் இவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதேபோல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, இவங்க மூக்குத்திய பார்க்கும்போது மூக்குத்திய காணோம். அப்ப என்ன பண்றாங்க, தேடுறாங்க, தேடுறாங்க, தேடுறாங்க. அந்த மூக்குத்தி அம்புடவே இல்ல. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு ரொம்ப கவலையாயிடுறாங்க. அந்த ஒரு ஹோல் ஆர்ட் கேலரி தேடுறாங்க. நான் எங்க நடந்து போனேன்? ஏன்னா நம்மளுக்கு சில நேரத்தில சில சில திங்ஸ் நம்மளுக்கு புடிச்ச ஜாமான் நம்ம வச்சிருந்தோம்னா, அது கொஞ்ச நேரம் காணாம போனாலே நம்மளுக்கு ஒரு மாரியா அடுத்த வேலை செய்ய முடியாது. அப்ப இவங்களுக்கும் அதே மாரி ஒரு ஃபீல். ஐயோ! அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு மூக்குத்தி அது. அந்த டைமண்ட் மூக்குத்தி. அப்ப அது தேடுறாங்க, தேடுறாங்க அம்புடவே இல்ல. எங்கேயுமே அம்புடவே இல்ல. ஏன்னா, அவங்க நார்மலா அவங்க அந்த மூக்குத்திய கழட்டி, அந்த சிங்க் எங்க இருக்கோ, அது பக்கத்துல தான் வச்சிருப்பாங்க. சிங்க்ல கூடி பார்க்குறாங்க, இல்ல. ரொம்ப கவலையா வந்து அந்த பெயிண்டிங் கிட்ட அவங்க சொல்றாங்க, "ஐயோம்மா! எனக்கு எப்படியாச்சும் அந்த பெயிண்டிங்க தேடி குடு." ஏன்னா, அவங்க தான் எப்போதும் பேச்சுவார்த்தை குடுத்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அப்ப அவங்க அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது, அவங்களுக்கு ஒரு ரிலீஃப். என்னன்னா, சொல்லிட்டோம் அவங்ககிட்ட, இவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா, அந்த பெயிண்டிங் வந்ததுலேருந்து ஒரு பிரசன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலாவே இருந்திருக்கு.
ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ரெசன்ஸ். அந்த விஷயங்கள் இருக்கும். இந்த பெயிண்டிங் கிட்ட அவங்க அந்த விஷயத்த சொல்றாங்க. "எனக்கு இந்த மூக்குத்திய வந்து தேடி குடுத்துருங்கம்மா" அப்படின்னு. ஸோ, அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதெல்லாம் அடைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவல. ஏன்னா கிடைக்கல. கடைசி வரைக்கும் அவங்க ஆக்சுவலி அந்த அந்த ஹோல் டே அந்த மூக்குத்தி தேடுறாங்க. அம்படவே இல்ல கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் வேலை இடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு, வீட்லயும் படுத்து தூங்கும்போது யோசிச்சுட்டே இருக்கேன். ஐயோ! மூக்குத்தி கிடச்சிடணும், மூக்குத்தி கிடச்சிடணும், மூக்குத்தி கிடச்சிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அந்த வேண்டுறப்பலாம் வந்து சாமி அவங்கள வேண்டுறது ஒரு பக்கட்டு இருந்தாலும், இந்த பெயிண்டிங்கில இருக்கிற அந்த பெண்மணியோட முகம் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வருது. அம்மா எப்படியாச்சும் தேடி குடுத்துருங்க எனக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச மூக்குத்தி இது. எனக்கு ரொம்ப புடிச்சது. எப்படியாச்சும் தேடி குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் ரொம்ப கவலையாகி அவங்க வந்து போறாங்க ஆஃபீஸ்க்கு எப்பவும் போல. அந்த அன்னைக்கு போறதுக்கே அவங்களுக்கு மூட் இல்ல. இருந்தாலும் போய் திரும்ப தேடி பார்ப்போம் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப ஆஃபீஸ்க்கு திரும்ப போறாங்க. மறுநாள் காலைல போன கையோடயே இந்த ஒரு வேலைய தான் செய்றாங்க. விளக்கெல்லாம் தட்டி விட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடிட்டு இருந்துட்டு அந்த முன்னுக்கு பக்கட்டு நடந்து போயிட்டு, திரும்ப வந்து அந்த சிங்க்கு கிட்ட வந்து பார்க்கும்போது, எங்க நேத்து அந்த மூக்குத்தி அவங்க கழட்டி வச்சாங்களோ, அதே இடத்துல அந்த மூக்குத்தி இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அப்படியே ஷைனிங் பண்ணுது. பார்த்த வேகத்துக்கு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்த வேகத்துக்கு டக்குன்னு இந்த பெண்மணியோட முகத்த தான் பார்க்குறாங்க அந்த பெயிண்டிங்ல. அந்த பெயிண்டிங்ல அவங்க பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த பெண்மணி ஒரு மாரியா மௌனமா சிரிக்கிற மாரி ஒரு ஃபீல். ஏன்னா, அந்த டைம்ல உள்ள பெயிண்டிங்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அது சிரிக்கிற மாரி கூட இருக்காது. அது ஒரு மாரி மௌனமா இருக்கிற மாரி தான் இருக்கும் அந்த பெயிண்டிங். ஆனா, இப்ப அந்த மூக்குத்தி இவங்க எடுத்த வேகத்துக்கு இவங்களுக்கு சந்தோஷம். ஓவர் அவ் சந் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஐயோ! எனக்கு மூக்குத்தி கிடைச்சிருச்சுன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எங்க கழட்டி வச்சாங்களோ, அதே இடத்துல அந்த மூக்குத்தி இருக்கிறத அவங்க உணரும்போது, டக்குனு அந்த பெயிண்டிங் அவங்க பார்க்குறாங்க. ஸோ, பார்த்த வேகத்துக்கு அந்த பெயிண்டிங் என்னமோ இவங்கள பார்த்து மௌனமா, "இதோ பாரு இங்க தான் இருக்கு. நான் தேடி குடுத்துட்டேன். சந்தோஷம் தானே உனக்குன்னு" அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியும், அந்த அந்த ஒரு மௌனமா சிரிச்ச மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க அந்த ஆக்சுவலி இதுதான் அவங்களுக்கு நடந்த ஒரு மிராக்கல் சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு நடந்த ஒரு ஆக்சுவலி இது அமானுஷ்யம் இல்ல. இருந்தாலும் இந்த விஷயம் வந்து ஒரு மிஸ்டரியா இருந்த ஒரு காரணத்தினால நம்மகிட்ட வந்து இத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் இந்த லைஃப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம். அதாவது இந்த மாரி ஒரு பிரசன்ஸ் நம்மளா பிரசன்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கிற இருக்கிற ஒரு எனர்ஜி நம்ம நல்லா ஃபீல் பண்ணி அதான் அந்த பிரசன்ஸ். அந்த ஒரு பிரசன்ஸ் வந்து இந்த ஒரு பெயிண்டிங்ல அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதேபோல அந்த மூக்குத்தி காண போனோம்னா, அந்த உட்காந்து அந்த டேபிள்ல அந்த ஒரு பெயிண்டிங்கோட முகத்த, அந்த பெண்மணி முகத்த பார்த்தா ரொம்ப அப்படியே அழுதுருக்காங்க. கண்ணெல்லாம் கலங்கி, ரொம்ப எனக்கு பிடிச்ச மூக்குத்தி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா, மறுநாளு எங்க அந்த மூக்குத்திய அவங்க வந்து வச்சாங்களோ, அதே இடத்துல அவங்களுக்கு அம்படும்போது, அது வந்து ரொம்ப மிஸ்டீரியஸா இருந்திருக்கு. ஆக்சுவலி இது அந்த அந்த ரூம்லயே கீழ எங்கேயாச்சும் கடந்திருந்தா கூடயும், அது ஒரு மிஸ்டரி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு அவங்க தேடும்போது அது அம்படல. எத்தன தடவ அவங்க அந்த ரூம வந்து திரும்ப திரும்ப நாற்காலி கீழ, மேசை கீழ தேடும்போது இல்ல. ஆனா, மறுநாள் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிட்ட பிறகு, ஸோ அந்த டைம்ல அவங்க ரொம்ப என்ன ஒரு விஷயத்த உணர்றாங்கன்னா, இதுவரைக்கும் அந்த பெயிண்டிங் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங் கூட இதுவரைக்கும் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்க ஒரு நல்ல எனர்ஜியா நான் வந்து நம்புறேன். தட் மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கு. ஆ அந்த ஒரு நல்ல ஒரு எனர்ஜி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்த அவங்க நம்பி தான் அதையும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இவங்க இந்த சம்பவத்த அவங்க ஷேர் பண்ணும்போது இன்னொரு விஷயம் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுன்னா, சில நேரங்கள்ல இந்த மாரி பெயிண்டிங்ஸ்ல வந்து அதாவது பழைய காலத்து பெயிண்டிங்ஸ்ல இந்த மாரி உயிரோட்டம் இருக்குன்னு சொல்றது வந்து உண்ம. ஏன்னா, அ பழைய காலத்துல அந்த மாரி விஷயங்கள் வந்து ஒருத்தவங்கள உட்கார வச்சு வரைஞ்சிருப்பாங்கல்ல. அவங்க இறந்த பிறகு அந்த அந்த பெயிண்டிங்ஸ்ல அவங்களோட ஆத்மா இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த மாரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல ஒரு ஃபுல் உருவம் இருக்கிற சிலைகளும் சரி, பெயிண்டிங்கும் சரி, இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஒரு என்டிட்டி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆத்மாவா இருக்கட்டும், வேற ஒரு என்டிட்டியா இருக்கட்டும். அ அந்த மாரி விஷயங்கள் அந்த மாரி ஒரு சிலைகள்லயோ, இல்ல பெயிண்டிங்லயோ குடியேறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்தில இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமான் அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு உள்ள திங்ஸ் இப்ப லெட்ஸ் சே சாவி வச்சுக்கங்களேன். கார் சாவியோ, பைக் சாவி, கீ இது வந்து சில நேரத்தில நம்மளே சில நேரத்தில மறந்தாப்புல சில இடத்துல வச்சுருவோம். அப்ப அந்த ஒரு அவசரமா நம்ம தேடும்போது அந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு அம்படாது. ஆனா, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா கூல் அண்ட் காம் அப்படியே மைண்ட ரிலாக்ஸ் ஆக்குன பிறகு, நம்ம எங்க வச்சோமோ அதே இடத்துல நம்மளுக்கு திரும்ப அமுட்டுருக்கும். ஸோ இது எத்தன பேருக்கு இந்த மாரி விஷயங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நம்மகிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாரி சம்பவங்கள், இந்த மாரி அனுபவங்கள் இருக்கு.
அதாவது அவசர அவசரமாக ஒரு திங்ஸை தேடும்போது அம்பிடாது. திடீர்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக, காமாக இருக்கும்போது அந்த திங்ஸ் வந்து கிட்டத்தட்ட தான். அந்த இடத்த எங்கே நான் வச்சேனோ அதை தள்ளி ஒரு கொஞ்சம் தூரமாக தான் இருந்திருக்கும். ஸோ என் கையில் அமுண்டுரும். ஸோ இது வந்து என்னவா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேபி அதாவது இவங்களுக்கு நடந்த விஷயமா அந்த மாதிரி விஷயமா இருக்கலாமா? இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெயிண்டிங்கில் ஒரு விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்குதா? இல்லை நம்மளுக்கே சில திங்ஸை நம்ம வந்து வைக்கும்போது உண்மையாகவே ஒரு இடத்துல தான் வச்சுருப்போம். உண்மையான திங்ஸை காண போயிருக்கோம். நம்ம அந்த திங்ஸை வந்து தேடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக சாமிக்கிட்ட வேண்டுவோம்ல, ஐயோ இந்த திங்ஸ் எனக்கு கிடச்சிடணுன்னு. ஸோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி திரும்ப தேடி அந்த திங்ஸை வந்து அதே இடத்துல வைக்குதா? ஸோ மறக்காமல் உங்கள் ஆன்சரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.